இப்போ எப்படி சார் அந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், இப்போ அண்ணாமலை உள்ளே வந்துட்டாரு, இவங்க எல்லாம் வெளியே போகிறாங்க. அண்ணாமலைக்கும் இவர்களுக்குமான நெருக்கம் நமக்கே தெரியும். இது என்ன கணக்காக மாறும்? அண்ணாமலைக்கும் இவங்களுக்குமான நெருக்கம் என்டிஏல தான் வந்தது. அண்ணாமலை அமைச்ச அணியில தான் வந்தது. இப்போ அணி அமைக்கிறது எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை மோடி கடைசியில் எடப்பாடி கிட்ட ஒரு பெரிய சஜஷனை கொடுக்கலாம். எப்படி அதை எடுக்க போறாருங்கிறது அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அப்போ ஸோ இப்போ அணி அமைச்சிட்டு இருக்கிறது எடப்பாடி தானே. அப்போ எடப்பாடி அணி அமைச்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலை எப்படி ஓபிஎஸ் என்டிடியை ப்ரொடெக்ட் பண்ணிட முடியும்? ஆனால் இப்போ அண்ணாமலை என்னதான் நகர்னாலும் அமித்ஷா எடப்பாடி பேச்சு தானே கேட்குற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் யார் பேச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா எப்படி 24 பிரேக் ஆச்சு? தங்களுக்கு என்ன லாபம்னு தான் ஒவ்வொரு கட்சியும் இருப்பாங்க. நாம மோடி 29 ஏமாந்துடக்கூடாதுன்னு நம்ம காய்களை நகர்த்துறோம். பலத்துக்கு ஏற்ற பங்கீடுங்கிறத நம்ம ஆர்டி டீம் தான் இதை இது பண்ணுது. நம்ம ஆர்டி டீம் இல்லைன்னா அண்ணாமலை இந்த சாதனை பண்ண இல்லைன்னா ஈஸியாக மற்றவங்களை 2021 சோலா பண்ண மாதிரி 19 ஒழுங்கி ஏப்ப விட்ட மாதிரி எடப்பாடி ஏப்ப விட்டுட்டு போயிடுவார். சிம்பிளாக ஏப்ப விட்டுட்டு போயிடுவார்.